அதாவது தானிய உணவு சாப்பிட்டாலும் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மூச்சு வாங்கும் உங்களால் வந்து ஒரு வேலையை செய்ய முடியாது. பெருமூச்சுலாம் வாங்கும், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு இருக்கும். ஒரு உடல் உழைப்பிலே ஈடுபட முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவில்லை என்றால் உங்களுக்கு என்ன ஆகும்? சும்மா இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்கும், பேசக்கூட முடியாது, அந்த அளவுக்கு மூச்சு வாங்கும். பெருமூச்சு கீழ் மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு எல்லாமே வாங்கும். அதனால் வந்து அதை நீங்கள் உணரலாம். நீங்கள் ஏதாவது உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீங்க, நான் சொல்லுகிற உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் அதை மீறும்போது இந்த பிரச்சனையை உணரலாம். அதை மீறி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நாள் வந்து இட்லி சாப்பிட்றீங்க பூரி சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்கும். அதை நீங்கள் அதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து சளி பிடிக்கும், தலைவலி வரும். இப்படி இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு மனித உணவுகளை தவிர நான் எதையெல்லாம் மனித உணவுகள் என்று சொன்னேனோ, எதையெல்லாம் சாப்பிடலாம் என்று சொன்னேனோ அதை சாப்பிடாமல் வேறொன்றை நீங்கள் சாப்பிட்டீர்களே ஆனால் என்னுடைய கடந்த வீடியோக்கள்லாம் பாருங்கள். என்னுடைய வீடியோக்களை வரிசையாக பாருங்கள். 1 2 3 நம்பர் போட்டிருக்கேன். வரிசையாக பார்க்குறது தான், வரிசையாக கேட்கணும். அப்போ தான் வந்து ஒரு புதிய உலகை பற்றி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, ஒரு புது உலகத்தை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. நாம் வந்து 2040க்கு அப்புறம் பார்க்க போகிற ஒரு உலகத்தை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வரிசையாக பார்க்கணும். சும்மா வந்து எடுத்த உடனே வந்து 1000வது இந்த 2000 வீடியோ இந்த வீடியோ பார்க்கக்கூடாது, 1லேருந்து வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல வர்றது சரியாக புரியும். அதனால் வந்து இந்த தானிய உப்பு போட்டு சமைச்ச உணவு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அசௌகரியம் ஏற்படும். ஒரு மூச்சு வாங்கும், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும், ஒரு பேச முடியாது, ஒரு மூச்சு திணறல் ஏற்படும். இந்த பிரச்சனை சளி பிடிக்கும், தலைவலி வரும், உடம்பு வெயிட்டு போடும், மலச்சிக்கல் ஏற்படும், உணவு செரிமான குறைபாடு ஏற்படும், மூச்சு வாங்கும், மூச்சு திணறல் வரும். பாருங்கள், இந்த பிரச்சனைகளே உடனே தெரிஞ்சிடும். இந்த பிரச்சனைகளை உடனே கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி தானிய உணவுகளை சாப்பிட்டாலோ, சோறு சாப்பிட்டாலோ, பூரி சாப்பிட்டாலோ, பொங்கல் சாப்பிட்டாலோ, பிரியாணி சாப்பிட்டாலோ உங்களுக்கு மூச்சு வாங்கும். அப்படியே தூங்கணும்னு தோணும், மயக்கம் வந்துடும், உட்கார்ந்துருக்கவே உங்களுக்கு பிடிக்காது, படுத்து தூங்கலாம், தூங்கலாம் அப்படின்னு தோணும். அதனால் அதுதான் இதோட அறிகுறி. இதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். ஏதாவது உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி உணவு சாப்பிட்டா, இந்த இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிட்டா மூச்சு வாங்கும், பயங்கரமாக மூச்சு வாங்கும். அதனால தான் மூச்சு திணறலோட வரும், பேன் மூச்சு, பேச முடியாத அளவுக்கு சிரமமாக இருக்கும். அதனால தான் நான் அதை சாப்பிட்றது கிடையாது. பல தடவை நான் அதை உணர்ந்துட்டேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஒரு இடத்துல ஒரு மெதுவடை சாப்பிட்டேன். ஒரு கடையில் போய் மெதுவடை சாப்பிட்டேன். மெதுவடைங்கிறது உளுந்துனால செய்யக்கூடியது தானே, அதை நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கி சாப்பிட்டேன். ஆனால் அதை சாப்பிட்ட உடனே என்னால் வந்து எனக்கு சோம்பேறித்தனம் வருது, அப்புறம் மூச்சு வாங்குது. அப்போ ஏன் மூச்சு வாங்குது? நம்ம ஒன்றும் விதிமுறையை மீறவே இல்லையே. நம்ம வந்து மெதுவடை தானே சாப்பிட்டோம், மெதுவடை உளுந்துலாம் செய்கிறாங்க, உளுந்துனால தானே செய்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கப்புறம் கடைக்காரர்கிட்ட நம்ம விசாரித்து பார்க்கும்போது அதில் அவங்க அரிசி சேர்ப்பாங்களாம். இந்த கடையில் விற்கிற மெதுவடையில், உளுந்து வடையில் அரிசி சேர்ப்பாங்க. வெறும் முழுக்க உளுந்து மட்டுமே போட்டு அவங்களால வந்து உளுந்து வடைலாம் விற்று வியாபாரம் பண்ண முடியாது, அது ரொம்ப விலை அதிகமாக போயிடும் அப்படின்னு நினச்சி விலையை குறைக்கிறதுக்காக அந்த உளுந்து வடையில், அந்த மெதுவடையில் அரிசி சேர்த்து தான் அந்த மெதுவடையை செய்வாங்க. அப்போ அந்த அரிசி நான் உளுந்து வடைன்னு நினச்சி சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, அது அரிசி கலந்த மெதுவடையாக இருக்குது. அதனால் அதை சாப்பிட்டதுனால எனக்கு வந்து அரிசி உள்ளே போகுது, ஆனால் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வந்து மேல் மூச்சு வாங்குது, கீழ் மூச்சு வாங்குது, மூச்சு திணறலாம் வருது. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம சாப்பிட்ட சாப்பாடில் என்ன தப்பு இருக்குது. ஆராய்ஞ்சு பார்த்தப்போ அந்த மெதுவடையில் அதில் தவறுந்துருக்கு. அந்த மாதிரி அரிசி கலப்படம், அதில் வந்து அரிசி கலந்துருக்காங்க. அந்த அரிசி தான் வந்து அரிசி மாவு, அந்த அரிசி மாவு கலந்ததுனால தான், அதையே நான் வந்து வடையாக சாப்பிட்டதுனால தான் எனக்கு அந்த மூச்சு திணறல், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது, சோம்பேறித்தனம் எல்லாமே வந்து, நம்பிக்கையின்மை, சோம்பேறித்தனம் எல்லாமே வந்து அந்த வடையினால் தான். நான் வந்து ஒரு 2 நாள் அதே மாதிரி சாப்பிட்டேன். ஒரு நாள் 2 வடை சாப்பிட்டேன், மறுநாளும் அதே போல் 2 மெதுவடை சாப்பிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு என்னாச்சு, அந்த சோம்பேறித்தனம் அதுலேருந்தே கண்டுபிடிச்சிருவேன். அதாவது எது நல்ல உணவு எது கெட்ட உணவு என்பதை நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்கிறேன்ல, நான் எப்படி சொல்கிறேன்னா இந்த மாதிரி தான், அதோட பின்விளைவுகளை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். எனக்குள் நடக்கிற மாற்றங்கள், நேற்று வரைக்கும் நான் எப்படி இருந்தேன், இன்று நான் ஏன் இப்படி ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நடக்கிற மாற்றங்களை வைத்து அதற்கு என்ன காரணம், கண்டிப்பாக உணவு தான் காரணமாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கே தெரியாமல் அதில் கலப்படம் இருந்தாலும் அது உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். இப்போ நான் வந்து தேன் சாப்பிட்லான்னு சொல்கிறேன், அதே நேரத்தில் அந்த தேனில் அவங்க சர்க்கரை பாகு கலந்துருந்தாங்கன்னா அதை நான் சாப்பிட்டு பார்த்தாலே எனக்கு கண்டுபிடிச்சிருவேன். எப்படின்னா, எனக்கு ஏதாவது மூச்சு வாங்குதா அல்லது சோம்பேறித்தனம் வருதா, கண்டிப்பாக அந்த தேனில் கலப்படம் இருக்குது,
அந்த கலப்படம் தான் எனக்கு இந்த மாதிரியான விளைவுகளை வேறு எந்த வகையிலையும் நான் வந்து சாப்பிட்ற உணவு முழுமையாக தூய்மையானதாக தான் இருக்குது. ஒருவேளை நான் இந்த தேனை நான் இப்போ புதுசாக சாப்பிட ஆரம்பிச்சிட்ருக்கேன். அந்த தேனில் ஒருவேளை சர்க்கரை பாகு கலந்துருப்பாங்க. அந்த சர்க்கரை பாகு கலந்த அந்த தேனை சாப்பிட்டதுனால தான் எனக்கு இந்த மாதிரி சோம்பேறித்தனம் வருது, மூச்சு வாங்குது, நம்பிக்கையின்மை ஏற்படுகிறது அப்படின்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துடுவேன். அதனால் ஒரு 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 உணவு நமக்கு ஏற்றதா ஏற்றதில்லையா என்பதை அந்த உணவே நமக்கு காட்டி கொடுத்து விடும். ஒரு உணவு நமது உடலுக்கு ஏற்றதா இல்லையா என்பதற்கு அதுக்காக இப்போ நான் சொல்கிறத பத்திரமா புத்தகமாக எழுதி வச்சுக்கோங்க, இவர் தான் சொன்னார், அதனால் இவர் சொல்கிறத படித்து இவர் என்னென்ன சொல்கிறாரோ அதை மட்டும் பின்பற்றுங்க அப்படின்னு காலத்துக்கு நான் சொல்கிறத நினைவில் வச்சுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு ஒரு உணவு சரியாக தப்பான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போ நான் வந்து நாட்டு சக்கரை சாப்பிட மாட்டேன், முதல்ல வெள்ளைச்சீனி சாப்பிட மாட்டேன், அப்புறம் பார்த்தா நாட்டு சக்கரையும் வந்து கேடுங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். இப்படி தான் கண்டுபிடிக்கிறேன். இதோட பக்க விளைவு சோம்பேறித்தனம் தான். இதோட பக்க விளைவு முதல் பக்க விளைவு என்பது சோம்பேறித்தனம். எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேனோ அதையெல்லாம் சாப்பிட்டா எனக்குள்ளே ஏற்படக்கூடிய முதல் பக்க விளைவு என்னென்னா சோம்பேறித்தனம். நான் வழக்கமாக இது போன்ற வீடியோக்கள்லாம் போடுறது, இது சார்ந்த சிந்தனையிலே இயங்கி கொண்டிருப்பது, இது போன்ற வேலைகளை என்னால் செய்ய முடியாது. நம்பிக்கை இழந்து போய் நான் ஒரு சோம்பேறியாக மொபைல் ஃபோன் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே சோம்பேறியாக மாறிடுவேன். மெத்தனம் வந்துடும், அலட்சியம் வந்துடும். என்னால் தொடர்ச்சியாக என்னுடைய வேலைகளை நான் பார்க்க முடியாது, எனக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடும். அந்த உணவு மாறிச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையே மாறி போயிடும். அதனால் உணவு கட்டுப்பாடு தான் நான் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ போடுறது, அது சார்ந்த சிந்தனை, அது சார்ந்த ஒரு செயல்பாடுகளுக்கு நான் இன்றைக்கி பெரும்பாலும் ஒரு 10 மணி நேரம் தினசரி வாழ்க்கையில் ஒரு 8 மணி நேரமாச்சும் அதில் 10 மணி நேரமாச்சும் நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறது, அதை எடிட்டிங் பண்ணுறது, அது சார்ந்த சிந்தனை, இன்னும் சில வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் நான் வந்து உணவு கட்டுப்பாடு அதை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த செயல்களை செய்ய வேண்டுமென்றால் நான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும் தினமும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள். அப்போ அதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னா அந்த உணவு கட்டுப்பாடு தான் காரணம். நான் உணவில் வந்துட்டு நான் அலட்சியமாக இருந்துட்டேன்னா என்னால் இந்த வேலையை செய்யவே முடியாது. நான் திரும்ப சோம்பேறி ஆயிடுவேன். பெரும்பாலான மக்களைப் போல் சும்மா மொபைல் ஃபோன் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு சோம்பேறியாகி என் கடமையை செய்ய மறந்து விடுவேன். அதனால் ஒரு உணவு மோசமான உணவா கெட்ட உணவா என்பதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நீ வந்து வழக்கமான ஒரு வாழ்க்கை, நீ தினசரி திட்டமிட்டு ஒரு வாழ்க்கையை திருப்திகரமாக வாழ்ந்துட்டுருக்க. நான் சரியாக தான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். காலையில் எழுந்திருக்கிறேன், எல்லா வேலையும் செய்கிறேன், ஒரு சோம்பல் இல்லாமல் தொய்வு இல்லாமல் தொடர்ச்சியாக எனது பணியை இடைவிடாமல் செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு இருக்குது. இப்போ புதுசாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிடுகிறீர்கள். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை எது சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வழக்கமாக நீங்கள் ஒரு சுறுசுறுப்பாக தொடர்ச்சியாக ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு உழைப்பை கொடுத்து உங்களுடைய கடமையை லட்சியத்தில் நீங்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் லட்சியம் சார்ந்த செயல்பாடுகளை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கள. இப்போ திடீர்னு நீங்கள் இட்லி பூரி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்லி பூரி பிரியாணி ஏதாவது ஒன்று சாப்பிட்டீங்கன்னு உடனே உங்களால் கண்டிப்பாக உங்கள் லட்சியத்தில் தொடர்ந்து வேலை செய்யவே முடியாது. ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு. பெரும்பாலான மக்கள் ஏன் சோம்பேறியாக இருக்காங்க, ஏன் டிவி பார்த்துட்டு மொபைல் ஃபோன் பார்த்துட்டு சும்மா ஏனாதானு அதிகாலையில் எழுந்திருக்கிறது கிடையாது, உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது. நிறைய நேரத்தை பெரும்பாலான மக்கள் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் அவங்கள வேலை வாங்கணும், அந்த மாதிரி தான் அவங்க வேலை பார்ப்பாங்க. சுயமாக ஒரு வேலையை பெரும்பாலான மக்கள் செய்ய மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் வேலை செய்கிற மாதிரி இன்னொருத்தர் கீழே போய் வேலை அவங்க சொல்கிற வேலை செஞ்சுட்டு ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சு 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ வேலை செஞ்சுட்டு அப்புறம் மீதி உள்ள நேரம் பார்த்திங்கன்னா டிவி பார்க்குறது, சினிமா பார்க்குறது, சாப்பிட்றது, வேறு ஒன்றுமே இருக்காது. வேலையை தவிர சாப்பாடு, அதாவது தொழில், அப்புறம் சாப்பாடு, தூக்கம், இப்படி இந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கை இருக்கும். காரணம் என்னென்னா அவங்களுக்கு ஒரு லட்சியமே இருக்காது. அவங்களால ஒரு லட்சியம்னு வச்சுக்கிட்டா கூட அதுக்காக அவங்க உழைக்கவும் முடியாது. லட்சியம்னு வச்சா தான் அந்த லட்சியத்திற்கு எதிரானவைகள் எதெல்லாம், ஒரு லட்சியவாதியாக வாழ்ந்தால்தான் அந்த லட்சியவாதியாக வாழ்வதற்கு எதிரானவைகள் எவை அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது தான் எனக்கு தெரிந்தது இந்த உணவு தான் நமக்கு மனுஷங்களுக்கு எதிரானது. இந்த மனுஷங்க லட்சியவாதியாக வாழாமல் அலட்சியவாதிகளாக வாழ்வதற்கு, பிழைப்புவாதிகளாக வாழ்வதற்கு காரணம் இந்த உணவு தான் காரணம். உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இதுதான் காரணம். இந்த உணவு தான் மக்களை பிழைப்புவாதிகளாகவும் அலட்சியவாதிகளாகவும் மாற்றி மூட நம்பிக்கைகளை இந்த உலகம் முழுக்கும் பரவ செய்ததற்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற அந்த உண்மையை நான் கண்டுபிடிச்சேன். அதனால் ஓகே.